இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உண்மையிலே லெந்து கால நாட்களில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னை உருவாக்கி கொள்வதற்காக மறுரூபப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த லெந்து நாட்கள். வருடம் ஃபுல்லாக இருந்தாலும் இந்த 40 நாள் லெந்து நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்காரத்தக்க அந்த கிருபை ஆண்டவர் நிறைய பேருக்கு கொடுக்கறதில்ல. ஒரு சிலர் தான் என்ன அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் எப்படியாவது உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடத்தக்க அந்த கிருபையை கொடுத்தவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வந்து உண்மையிலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபநிலைக்கு கடந்து செல்லலாம். அன்பின் தகப்பனே, சமாதான காரணரே, அப்பா, சமாதானத்தை குறித்து என்னை பேச ஆண்டவரே நீர் இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். உம்முடைய கரம் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அமர்வதாக. ஆண்டவரே, யார் யார் குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கோ அப்பா, நீங்கள் இன்றைக்கு இவர்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறீங்கப்பா. தேவ சமாதானம் இவர்கள் உள்ளத்தை நிரப்ப போவதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்து தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை, அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே வந்ததற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து இவர்களோடு பேச போவதற்காக நான் நன்றி சொல்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள் என்ன இருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியின் கனியின் 3வது ஒரு கனி. நீங்கள் போன வாரம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அன்பை குறித்து, சந்தோஷத்தை குறித்து பார்த்தீங்க. இப்போ சமாதானத்தை குறித்து பார்க்க போகிறோம். உண்மையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அடிக்கடி நம்ம வந்து சமாதானம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வீட்டில் பிள்ளைங்க, கணவன், இப்படி பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எதுக்கு கவலைப்படுறோம், எதுக்கு கவலைப்படலைன்ற காரியங்களே இல்லை. டெய்லி காலையில் எழும்பின நேரத்துல இருந்து இன்னைக்கு ஃபுல் டே கவலைப்படாமல் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா சின்ன பசங்க வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு இப்போ எக்ஸாம் கவலை. எல்லாருக்கும் என்ன நடக்கு? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதனால பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும்னு கவலை. இப்படி எல்லாத்தை குறித்தும் ஒரு கவலை. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் நிறைய சண்டைகள். சண்டைனால என்ன வருது? சமாதானம் இல்லாமல் இருக்கு. அப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உண்டாக நம்ம காத்திருக்கிறோம்? எப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் நமக்குள்ள வேணும் அப்படின்னு பார்த்தா, சமாதானம்ன்றது ஆண்டவருடைய கரத்துல இருந்து வரணும். அதுதான் சமாதானம். ஆண்டவருடைய கரத்துல இருந்து வரலன்னா, அந்த வல்லமையின் பொருள் நமக்கு தெரியலன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்போ ஆண்டவரே சமாதானத்தை தருகிறவர். ஆண்டவர் தான் என்ன பண்ண முடியும்? சமாதானத்தை தர முடியும். சமாதான காரணர் அவர் தான். ஒரே ஒரு கேள்வி, எப்படி ஆண்டவர் குடும்பத்துல சமாதானம் கொடுக்கிறார்? எப்படியெல்லாம் ஆண்டவர் சமாதானத்துல குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்க முடியும்னு பார்த்தா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள சமாதானம் முதல் பாயிண்ட். நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் அது எப்படி இருக்கும்? ஒரு சமாதானமா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கும் ஆண்டவருக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. நிறைய பேர் உலக பிரகாரமான காரியங்கள்ல ஓடி ஓடி போய் என்ன பண்றாங்க? சமாதானத்தை தேடுறாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணி என்ன பண்றாங்க? சமாதானத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கா? நம்ம நினைக்கலாம், ஆண்டவரோடையே உட்கார்ந்துட்டு ஜெபிச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் தவறாம ஆண்டவருடைய காரியத்துல நம்ம கலந்து கொண்டு நம்ம யோசிக்கலாம், ஐயோ அவங்க நம்ம ஃபேமிலியில சர்ச்சுக்கே வர்றதில்லை, ஆனா எப்படி இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைப்பீங்க. வெளியில பார்க்கும்போது தான் அப்படி தெரியும். ஆனா உள்ளான சந்தோஷம் அவங்களுக்கு இருக்காது. நமக்கு வெளியே பார்க்க
எப்படி நம்ம தெரிந்தாலும் உள்ளான ஒரு சமாதானம் நமக்கும் ஆண்டவருக்குள்ளேயும் என்ன பண்ணும் இருக்கும். இதை நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, ஆலயத்துக்கு வருகிற யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. என்னதான் கவலை உங்களை அழுத்தினாலும், என்னதான் பிரச்சனை அழுத்தினாலும், ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய பாதத்துல நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொட்டி ஜெபிச்சிட்டா உங்களுக்கு எப்படி ஆயிடுது, மனசு லேசாயிடும். இதுதான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த சமாதானம். நம் பாவம் செய்யும் போது ஆனா என்ன ஆயிடும், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடும், அப்படி தூரமா விலகி இருக்கும். 1 யோவான் 1:7 சொல்றாரு, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து பலியானதின் மூலமாக தான் தேவன் நமக்கு என்னதை கொடுக்க முடிஞ்சது, அந்த சமாதானத்தை கொடுக்க முடிந்தது. ஆண்டவர் என்னன்னா நமக்கு சந்தோஷமான குடும்பம் வேணுமா, முதலாவது நம்ம ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணும், சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு சந்தோஷமான குடும்பம் வேணும்னா நம்ம யார்கிட்ட முதல்ல சமாதானமா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட சமாதானமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சமாதானமா இருக்கணும்னா டெய்லி நம்ம எந்த நேரம்லாம் ஆண்டவரோட ஜெபிக்க போறோம். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம் நாளைக்கு ஜெபிக்கலாம்னு ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, நம்ம தள்ளியே வைக்க முடியாது. இப்படி ஜெபிக்கிறவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு எப்ப பாரு, ஐயோ நம்ம என்ன பண்ணல, ஜெபிக்க உட்காரல, நம்ம இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளோ டைம் நம்ம வேலைக்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, சரியா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள உள்ள அந்த சமாதானத்தை நம்ம விடாம என்ன பண்ணிட்டு இருப்போம், பற்றி கொண்டிருப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளான இருதயத்துல சமாதானம். ஆண்டவர்கிட்ட சமாதானம் வரும்போது அடுத்து என்ன வரும், உள்ளான இருதயத்துல என்ன வரும், ஒரு சமாதானம் வரும். என்னன்னா நிறைய நேரம் அந்த சமாதானம் இல்லைன்னா அந்த அன்பே இருக்காது. நம்ம உள்ளத்துல என்ன இருக்காது, சமாதானம் இல்லைன்னா அன்பு இருக்காது. யார்கிட்ட என்ன பண்ண மாட்டோம், ஒரு அன்பா பேச மாட்டோம். யாராவது வந்து அன்பா பேசினாலும் நம்ம எப்படி இருப்போம், கோவமா அப்படி இருப்போம். ஏன்னா நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அன்பு வெளியே வரல, கோபம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைன்னா தான் என்ன வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். ரொம்ப அந்த ஒரு உணர்வு நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கும். யாரையாவது இரிட்டேட், யாராவது சும்மா ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டாங்க, ஆனா சம்மந்தம் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், இரிட்டேட் ஆகும், அப்படியே கோபம் வரும். ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, அன்பு குறைவுபட்டிருக்கு. ஆண்டவரோட சமூகத்துல ஆண்டவரோட உள்ள அந்த உள்ளான அந்த உறவுல குறைவு ஏற்படும் போது நம்ம உள்ளான அன்பு என்ன பண்ணுது, அங்க குறைவு ஏற்படுது. இன்னொன்னு என்னன்னா ஒரு பெரிய தாழ்மை உணர்ச்சி நமக்குள்ள என்ன பண்ணிருது, வந்துடும். தாழ்மை உணர்ச்சி வந்துடும். என்னன்னா எதையாவது நிறைவேற்ற வேண்டும், எப்படியாவது இதை சாதிக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி அடையும் போது நமக்கு என்ன, சில நேரம் தோல்வி வந்துடுச்சுன்னா என்ன ஆயிடுறோம், அப்படியே டவுன் ஆயிடுவோம். ஐயோ இது எவ்வளோ ப்ரேயர் பண்ணோம், இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோம், நடக்கலை அப்படின்னு தோல்வி வரும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுக்கு உள்ள பயங்கர என்ன, அவன் வந்து தான் ஒரு அறிவாளியா இருந்திருந்தா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனோட ஃபேஸ் எப்படிதான் வச்சிருப்பானா, துக்கமா வச்சுட்டே இருந்தானா. அப்படியே எப்ப பாரு, அதான் இந்த ஆண்டவர் அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இவன் எப்ப பாரு சோகமாவே இருந்துட்டு. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கும், வெளியே என்ன பண்ணுவாங்க, அந்த துக்கத்தை காட்டவே மாட்டாங்க. அப்படியே அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, காட்டிட்டே இருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் எப்ப பாரு துக்கமாவே இருந்திருக்கான், இவனால சந்தோஷமாவே இருக்க முடியல. இவன் என்ன யோசிக்கிறான்னா, தன்னை பத்தியே தன்னை தாழ்ச்சியா, நான் வந்து நல்ல அறிவாளியா இருந்திருந்தா இந்த நாட்டுல உள்ள ஒரு பெரிய இளவரசியை நான் என்ன பண்ணியிருக்க முடியும், திருமணம் பண்ணியிருக்க முடியும். நான் அறிவாளியா இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யாராவது சிரிச்சிட்டு இருந்தாலும் நம்மளை பார்த்து தான் என்ன பண்றாங்க, இவங்க சிரிக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு குணம், யாரோ ஒருத்தர் என்னவோ பேசிட்டு இருப்பாங்க, ஆனா என்ன நினைக்கிறது, இவங்க நம்மளை பத்தி தான் பார்த்து பேசிட்டு நம்மளை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்குள்ள அந்த எண்ணம், இவங்க எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் வந்தோடனே ஒரு குரு கிட்ட போயிருக்கான், இது எதுக்கு எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு, இந்த எண்ணத்துல இருந்து விடுபடணும்னா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. யார் சிரிச்சாலும் எனக்கு என்ன வந்துருது, கோபம் வருது. யார் சிரிச்சாலும் என்னை பார்த்து எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு கோபம் வருது. இந்த நிலையில இருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோடனே அந்த குரு என்ன பண்ணாருன்னா சிரிச்சிட்டே போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, பதிலுக்கு சிரிச்சிட்டே போயிட்டாரு. இவனுக்கு இன்னும் என்ன ஆயிட்டு,
ஐயோ இவர்கிட்ட கேட்டா இவர் சிரிச்சுட்டே போயிட்டாருன்னு இன்னும் பயங்கர கோவம் வந்து அன்னைக்கு அவனால ஒரு 3 நாளைக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்கு இவரும் நம்ம கேட்டதுக்கு சிரிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 நாள் திரும்ப போய் பார்க்குறான். பார்த்துட்டு நீங்க எதுக்கு சிரிச்சீங்க, எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னாரா, நீ கோமாளியை விட கொஞ்சம் சின்னவன், நீ கொஞ்சம் கோமாளியை விட கொஞ்சம் சின்னவன். அவன் இன்னும் குழப்பமாயிட்டு, அவனுக்கு இன்னும் குழப்பமாயி என்ன காரணம், நம்மளை கோமாளியை விட சின்னவன் சொல்லிட்டாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வாரு, கோமாளி வந்து அவன் ஜோக் காட்டுவான், மற்றவங்க சிரிக்கிறத பார்த்து அவன் என்ன பண்ணுவான், சந்தோஷப்படுவான். நீ மற்றவங்க சிரிக்கிற பார்த்து உனக்கு கோவம்லாம் வருது, அப்போ நீ என்ன ஆயிட்ட, கோமாளியை விட சின்னவன். அப்போ சிரிப்பதை கண்டு நீ எதுக்கு கோபப்படுற? அப்போ அவர் விளக்கிய போதுதான் அவனுடைய நிலைமை அவன் என்ன பண்றான், புரிஞ்சுக்கிறான். அப்போ நிறைய நேரம் நம்மளுடைய நிலைமை என்னன்னு நமக்கு புரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சமாதானம் இல்லாத நிலைமைக்குள்ள தள்ளப்படுகிறோம். நமக்கே தெரியாது. நம்ம சும்மா அடுத்தவங்க நம்மளை இப்படி யோசிப்பாங்களோ, நம்மளை இப்படி பேசுவாங்களோ, இப்ப நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டா நம்மளை இதை குறிச்சு சந்தேகப்பட்டுருவாரோ, நம்ம இப்படி போன்ல பேசிட்டு இருந்தா இவங்க நம்மளை தப்பா யோசிப்பாங்களோ, எல்லாமே என்ன பண்ணுது, நம்மள சமாதான குலைச்சலுக்குள்ள என்ன பண்ணுது, கொண்டு போயிட்டே இருக்கு. தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சமாதானம் இல்லாமல் போகிற ஒரு நிலைமை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஆண்டவருக்குள்ள உள்ள சமாதானம், அப்புறம் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கிற சமாதானம், உள்ளான இருதயத்துல சமாதானம். இது வந்துட்டாலே நம்ம மனுஷனுக்கும் என்ன ஆயிடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆயிடுவோம். 3வது பாயிண்ட் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்ம மனிதனுக்கும் இடையே உள்ள சமாதானம். அப்ப ஆண்டவர் மக்களிடையே உள்ள அந்த பிரிக்கின்ற அந்த தடுப்பு சுவர் சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2:14 வாசிங்க. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, இல்ல பகையா நிற்கிற பிரிவினையாகிய அந்த நடுச்சுவர் ஆண்டவர் என்ன பண்றாரு, தகர்க்கிறார். அப்ப தனி நபரிடம் சமாதானத்தை உண்டாக்குவதன் மூலம் மக்களிடையே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கிடையே என்ன வருது, சபைக்குள்ள ஒரு சமாதானம் வரும். தனி மனிதனே ஒரு சமாதானம் இல்லாம இருந்தா சபைக்குள்ளே என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. அப்ப பாருங்க, எப்பொழுதும் நம்ம நாம் நமது வாழ்க்கையை என்ன பண்றோம்னா, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது பகையாய் நின்ற மற்றவர்களிடம் போர் செய்கிற அந்த சிந்தனையை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும், வெளியே வர முடியும். அயலாகத்தாருடன் சமாதானமா இருக்கிறது. நிறைய நேரம் இப்ப உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, கடைசி காலத்துல சமாதானம் இல்லாத ஒரு உலகத்துலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரும் சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் என்னோட உறவினர்கள் கிட்ட எல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சமாதானமா இருக்கேன்னு ஒருத்தர் என்ன பண்ணவே முடியல, சொல்லவே முடியல. ஏதோ ஒரு சமாதான குறைச்சல். நம்ம சமாதானமா போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவாங்க. என்னடா ஆச்சு, நம்ம என்ன பேசணும்னு நமக்கே தெரியாது. ஏன் மூஞ்ச திருப்பிட்டு போனாங்க, ஏன் இன்னைக்கு இந்த சிஸ்டர் சிரிக்கல, ஏன் என் நாத்தனார் இன்னைக்கு இப்படி திடீர்னு கோபம் ஆயிட்டா, ஏன் என் மாமியார் கோபம் ஆயிட்டாங்க, யோசிக்கிறோமா இல்லையா? என்னன்னே நமக்கே தெரியாது. தெரியாம நடக்கிற காரியங்கள். அப்ப இந்த மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு சமாதானம். அதனாலதான் பவுல் சொல்றார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள்னு சொல்றாரு. இப்படி சொல்லும்போது முதலாவது இந்த கடினமான நேரங்கள், நிறைய நேரம் இந்த கடினமான நேரம் என்னன்னா, நம்ம சமாதானமா தான் இருப்போம், இன்னொருத்தர் நம்மளை என்ன பண்ணிட்டு போவாங்க, சமாதான குறைச்சல் உண்டாக்கிட்டு போவாங்க. நம்ம இருதயம் அப்படியே சமாதானம் இல்லாம ஆயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரியத்தை பேசி நம்மளுடைய மனதை என்ன பண்ணிடுவாங்க, அப்படி சமாதான குலைச்சலுக்குள்ள கொண்டு நம்ம அப்படியே சமாதான குலைச்சல்ல கொண்டு போவாங்க. அப்போ இந்த கடினமான நேரங்கள்ல என்ன பண்ணணும்னா, இயேசுவோட பாதத்துல அவருடைய முகத்தை நம்பிக்கையோடு தேடும் போது, ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான். உலகம் நம்மளை சுற்றி இப்படிதான் இருக்குது. அதுவும் இப்ப இருக்கிற உலகத்துல என்னவே பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. பிள்ளைங்க ஏதாவது திட்டினா பிள்ளைங்க என்ன பண்ணிருது, ஒரு பக்கம் அவங்க ரொம்ப மூஞ்ச தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, பேசுறதே இல்லை. எல்லா பக்கமும் கணவர் ஏதாவது சொல்லிட்டா கணவர் என்ன பண்ணிடுவாரு, இவளுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போயிடுவாரு. இப்படி ஒரு காரியத்திலையும் நம்ம சமாதானத்தை தேடும் போது ஒரு காரியத்திலையும் என்ன இல்லை, இப்போ
அவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில ஒவ்வொரு மக்களும் தள்ளப்படுகிறோம், ஒரு மக்களும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரோட என்ன பண்ணு, சமாதானமாயிரு, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிரு. இப்படி சொல்லும் போது ஆண்டவரே, நான் எந்த இடத்துல எல்லாம் குறைவுபட்டு நிற்கிறேன், நான் எந்த இடத்துல குறைவுபட்டு இருக்கிறேன். நம்மளையே நாம் தற்பரிசோதனை செய்கிற ஒரு காலகட்டம் அதுதான் இந்த 40 days. நீங்க படிச்சிருக்கலாம், அன்புல எங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கீங்கன்னு பார்த்திருக்கலாம், சந்தோஷம் எங்கெல்லாம் தொலைச்சிருக்கீங்க. சந்தோஷத்தை நம்ம தான் போய் என்ன பண்ணிடுவோம், தேவையில்லாம தொலைச்சிட்டு வருவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சமாதானம் வந்து நம்மளை தேடி வந்து இரிட்டேட் பண்ணிட்டு போகும். நம்மளுக்கு நம்ம நல்லா அன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம், நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்போம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்போம், அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிச்சிருப்போம், அந்நிய பாஷை பேசியிருப்போம், எல்லாம் பேசியிருப்போம். ஆனா பிசாசு என்ன பண்ணுமா, ஏதாவது ஒரு சமாதான குறைச்சலை கொண்டு வந்து நம்ம உள்ளத்தை அப்படியே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படியே வந்து பிரிக்க பார்ப்பான். ஆண்டவர் அதெல்லாம் சொல்றாரு, அந்த தடுப்பு சுவரை நான் என்ன பண்ணிடுறேன், தகர்த்து போட்டுறேன், அந்த ஒப்புரவாகிறேன். ஆண்டவர் நம்மளோட ஒப்புரவாகும் போது நமக்கு அதை விட என்ன கஷ்டம். அதனாலதான் அந்த பிலிப்பியர் 4:9 பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப அழகா இருக்குது இல்ல, பிலிப்பியர் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அதெல்லாம் நம்ம பார்க்காம சமாதானத்தை குறித்து மட்டும் பார்க்கணும்னு தான் இந்த வசனத்துக்கு வந்தேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் நம்மளோட இருக்கணும்னா எதெல்லாம் ஆண்டவருடைய காரியமா நம்ம பார்க்கிறோம், எதெல்லாம் நம்ம மற்றவங்க நமக்கு செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நம்ம மற்றவங்க யாரு என்ன பேசினா நம்ம மனமடிவாகிறோமோ அதே மாதிரி மற்றவர்கள் மனமடிவாகாதபடிக்கு நம்மளும் நம்மளை என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும். ஐயோ என்னால உனக்கு ஒரு கஷ்டமாயிட்டா சாரி கேட்டுருங்க, தப்பே இல்லை. நிறைய நேரம் புருஷன் என்ன பண்ணுவாரு, ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாரு, உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும், மனசு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க போய் ஒரு படி என்ன பண்ணணும், இறங்கி என்ன பண்ணிடணும், சாரி கேட்டு. இந்த குடும்பத்துல மெயினா பெண்கள் வந்து சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு கருவியா இருந்துட்டு இருக்கும். நம்ம நினைச்சோன்னா சமாதானத்தை உண்டாக்க முடியும், நம்ம நினைச்சோன்னா அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், சண்டையும் உண்டாக்க முடியும். சண்டை இருக்கிற வீட சமாதானமாக்குறதும் பெண்கள் கையில தான் இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கிறத சண்டையாக்குறதும் யார் கையில தான் இருக்கு. ஆண்கள் எப்பவுமே அப்படியே வருவாங்க, அவங்களுக்கு என்னன்னா அவங்க தனித்தனி பாக்ஸ் இருக்கும் அவங்க மைண்ட்ல, அவங்க அந்தந்த வேலையை செய்வாங்க. பெண்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா ஒரே பாக்ஸ்குள்ள எல்லாம் இருக்கும். என்ன இங்க இருந்து பிறந்ததுல இருந்து அம்மா வீட்டுல இருந்து எங்க வரைக்கும் சிந்திக்க முடியுமோ பெண்களால சிந்திக்க முடியும். ஆனா ஆண்களுக்கு அப்படியெல்லாம் சிந்திக்க முடியாது. அவங்க என்ன அன்னைக்கு நினைக்கிறாங்களோ அதுபடிதான் செஞ்சுட்டு அதுபடி பிளான் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. பயங்கர ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏவாளை உருவாக்கும் போதே ரொம்ப அப்படி பார்த்து 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 எல்லாத்தையும் அவர் கொடுத்து தேவ சாயல்ல உண்டாக்கணும்னு என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்து பயங்கரமான மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. நான் அதான் சொல்வேன், பெண்களால என்ன பண்ண முடியும், மல்டி டாஸ்க் பண்ண முடியும். ஆண்களால் அப்படி பண்ண முடியாது. அவங்க ஒரு வேலைன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அதை உருப்படியா செஞ்சு முடிப்பாங்க. ஆனா பெண் இங்க இருந்து எங்க போகணுமோ டைவடிச்சு போய் அந்த அந்த சிந்தனை, அது அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அதனால நம்மளால என்ன பண்ண இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேட்காம இருக்க முடியாது. ஆனா ஆண்கள் பாருங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நம்மளை என்ன பண்ணவே மாட்டாங்க, இது இப்படி பண்ணினிய அதை செஞ்சியா, கேட்கவே மாட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணி நம்மளை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னதான் செய்யறா பார்க்கலாம், அவளா வந்து சொல்றாளா பார்க்கலாம், அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. ஒரு தப்பு தெரிஞ்சிட்டுன்னா என்ன பண்ணுவோம், எப்படா வருவாங்க நம்ம கேட்டுறணும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுது, சமாதான குறைச்சல் உண்டாகிறது. அப்ப நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அவர் முகத்தை தேடும் போது நிறைய காரியம் நம்மள பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து போடப்படும் கடைசி நாள். அதுதான் பூமியில சமாதானத்தை எடுக்கிற ஒரு கடைசி காலகட்டத்துல வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு, இனக்கலவரம் இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு. போர் ஒரு சமரச நிலைக்கு வரல. நம்ம பைபிள்ல வாசிக்கிற மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா, நான் வந்து நீடிய பொறுமையை குறித்து எழுதிட்டு இருக்கேன். உண்மையிலே எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, நிறைய வாட்டி வசனங்கள் வாசித்திருக்கிறோம். ஆனா பேசுவதற்காக எழுதும் போது உண்மையிலே பயந்து அன்னைக்கெல்லாம் உடனே அப்படியே, என்ன ஆண்டவரே இவ்வளோ பயங்கரமான ஒரு உலகமா, இவ்வளோ போர் நடக்குமா, இதுக்கு அது தாண்டி இந்த மனிதர்கள் எப்படி வாழ போகிறோம்,
எங்கேயோ இப்ப போர் நடக்கு, இஸ்ரேல்ல நடக்கு, அங்க நடக்கு, நம்ம பாட்டுக்கு கேள்விப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பயங்கரமான போரும் கலவரங்களும் இதுவும் நடக்க போகிற ஒரு இரத்த பூமியாக நம்ம இந்த பூமியை பார்க்க போறோம். அதான் சொல்றாரு, அத கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னா எல்லாம் வெந்து உருகி போகுமா இதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சி சொத்து வீடு காருன்னு நேரத்தையும் காலத்தையும் அதற்காக உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், செலவழிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நொடி பொழுதுல எல்லாம் அழிக்கப்பட்டு போயிருமான உன்னுடைய நித்திய ஜீவனுக்காக நீ என்னத்தை சம்பாதிச்சிருக்கன்னு ஆண்டவர் கேட்கும்போது உண்மையிலே நடுங்க வைத்தது அன்னைக்கு. ஐயோ, இந்த மக்கள்கிட்ட எப்படி பேச போற, அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதும் போது நம்மளை என்ன பண்ணணும், நடுங்க வைக்கணும் ஆண்டவரோட வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்களை நிரப்ப போகுதுன்னு சொல்றாரு. அப்ப எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். எரேமியா 6:14 படிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் பூசுகிறார், குணமாக்குகிறார்கள். எல்லாம் எப்படி இருக்கு, உள்ள சமாதானமே இல்லை, ஆனா வெளியில எப்படி இருக்கு, சமாதானமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு போறோம், அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இல்ல. அதான் எரேமியா புலம்புறாராம். எரேமியா என்ன பண்றாரு, புலம்புகிறார். சமாதானமே இல்லை இந்த உலகத்துல, சபைகள்ல, குடும்பங்கள்ல, பிள்ளைகள் மத்தியில. எரேமியா 6:14. ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துல எந்த விதத்துல எல்லாம் சமாதானம் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள சமாதானம் வேணும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் வேணும், உலகத்துல வேலை ஸ்தலத்துல இல்ல மனைவி பிள்ளைகளோடு இதெல்லாம் சமாதானமா இருந்தாதான் என்ன இருக்கும், உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு இடத்துல சமாதான குறைச்சல் இருந்தாலும் அது என்ன பண்றோம், மேற்பூச்சாய் பூசி நல்லாதான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எப்படி இருக்க, ஏதோ இருக்கிறவங்க. சமாதானம் இல்லாதவங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏதோ இருக்கிற. ஆனா நல்ல கடவுளுக்குள்ள இருக்கிறவங்க, கடவுள் கிருபையால நான் எப்படி இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், கடவுள் கிருபையால இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனா கடவுளுக்குள்ள இல்லைங்கும் போது ஏதோ இருக்கிறேன், என்னவோ வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள சமாதானத்தை குலைக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா பாவம் தான். பாவம் தான் என்ன பண்ணிரும், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த சமாதானத்தை குலைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான். அதனாலதான் ஏசாயா 59:2 ரொம்ப அழகா சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குது, பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்ன மறைக்குது, ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு எது மறைக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய பாவங்கள் தான். அப்ப ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல சமாதானத்துல எது அது இடைஞ்சலா இருக்குன்னா நம்மளுடைய பாவம். அப்ப ஆதாமுக்கு கேட்கிறார், கர்த்தருடைய உள்ளம் எங்க ஆழமா பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவர் சமாதானத்துக்கான ஒரு முதல் அடி ஆண்டவர் என்ன பண்ணாரு, எடுத்து வச்சாரு. எங்க எடுத்து வச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் தோட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணிட்டான், இப்போ பாவம் செஞ்சுட்டான். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு என்னென்ன போட்டுன்னு என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே அவர் சந்திக்காமையே தூக்கி கொண்டு வர எங்கேயாவது போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, சமாதானம் பண்றதுக்காக இறங்கி ஆதாமே நீ எங்க இருக்கிறாய், ஆதாமே எங்க இருக்கிற. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தான் பேரை சொல்லிக்கலாம், சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தேடுறாரு, ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு இப்படி சமாதான குறைச்சல்ல வரேன், ஆண்டவர் என்ன தேட. ஆண்டவர் அன்னைக்குதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு என்ன பண்றாரு, அவன் பாவம் செஞ்சுட்டான். மனுஷன் எல்லாரும் என்ன பண்றாங்க, யாருமே நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்யறவங்க தான். உலகத்துல அப்படி பாவத்துலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பாவத்தை விட்டு விலகி வாழ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு, அப்படியே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு. எப்படி தாமரை இலை தண்ணீரில் நனைஞ்சாலும் அது என்ன பண்ணாது, அது மேல தண்ணி ஒட்டாதோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு, பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இல்லது பாவம் நம்மளை என்ன பண்ணிடும், ஈஸியா ஆவியானவர் இல்லைன்னா நம்மளுமே ஈஸியா பாவம் மேற்கொண்டுருங்க.
எப்படி பாவ உணர்வு அடைவோம்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா மட்டுமே தான் என்ன வரும், நமக்குள்ள பாவ உணர்வு வரும். ஐயோ இது தப்பு, நான் செஞ்சது. நிறைய பேருக்கு அது தப்புனே தெரியாம தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க, பாவனே தெரியாது. அதை என்னைக்காவது யாராவது கடவுள் மனுஷர் மூலமா என்ன பண்ணுவாரு, உணர்த்துவாரு. உணர்த்தினால ஆமா பெருசா சொல்ல வந்துட்டா என்னவோ அப்படின்வாங்க, உணர்த்தவே பட மாட்டாங்க. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு ஒரு பெரிய தைரியம். என்ன தைரியம்னா, பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது, எனக்கு ஆவியானவர் இருக்கிறார். நான் டெய்லி என்ன பண்றேன், அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறேன், எனக்கு நல்ல அந்நிய பாஷையை நான் என்ன பண்றேன், பேசுறேன், எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நான் இதன்படி வாழ்றேன், இந்த நேரம்லாம் ஜெபிக்கிறேன், இப்பெல்லாம் வேதத்தை வாசிக்கிறேன், என்ன நேரம் என்ன பண்றேன் எல்லாருக்கும் தெரியும். அவங்க மனசுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? என்னென்ன டைம்ல என்ன தேவையில்லாத காரியம் செய்யறோம் அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். சரியா? கர்த்தருடைய உள்ளம் எப்போ கடினமா புண்பட்டதுன்னா, அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை தின்னு அவங்க ஒழிஞ்சதுனால அவருக்கு என்ன பண்ணுச்சு, உள்ளம் புண்பட்டுட்டு பட்டால் அவர் என்ன பண்ணாரு, இவங்களை போய் மன்னிச்சிருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மன்னிச்சுட்டு தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தாரு. அதுக்கு கிஃப்ட் இல்ல. நீங்களும் ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா, தயவு செஞ்சு என்ன பண்ணிருங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்து என்ன பண்ணிருங்க, சமாதானம் ஆயிடுங்க. அந்த சமாதானம் எல்லாத்தையும் சரியாக்கும், எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் அது சரியாக்கும். ஒரு படி ஆனா என்ன பண்ணும், இறங்கி செயல்படணும். நான் தப்பே பண்ணல, அவர் தான் தப்பு பண்ணாரு, பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீ கடவுளே என்ன பண்ணாரு, ஆதாமேவளுக்காக இறங்கி வந்து, ஆதாமே எங்க இருக்கிறான்னு கேட்டு அந்த தோல் உடை, நான் உடை இல்லாததினால் நான் ஒளிந்து கொண்டேன்னா உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தார். இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் இதான் கேட்கிறார், ஒப்புரவாகுதல். நம்ம ஆண்டவரோடு கூட பழைய கசப்புகளையும் குறைபாடுகளையும் பேசி கொண்டிராமல், யார்கிட்டயாவது கசப்பு இருக்கும், குறைபாடு இருக்கும், ஆனால் அதை பத்தி பேசாம ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாய். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா நீங்க நடுவில் நின்று ஏய் ஒன்றும் இல்லை பா கை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் பண்ணி வச்சிங்கன்னு பாருங்க, நீங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். அதெல்லாம் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் யாரு பேசாம இருக்காங்க, குடும்பத்துல யார் பேசாம இருக்காங்க. போங்க, நேர்ல போய் சந்திச்சு அந்த ரெண்டு நபரையும் வர வைத்து என்ன பண்ணுங்க, சமாதானம் பண்ணுங்க. 40 நாள் பெருசா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்றதை விட ஆண்டவர் செய்த இந்த செயல்பாடுகளை நம்ம இறங்கி செய்யும் போது, சமாதானம் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம், தேவனுடைய புத்திரர்களாக நம்ம என்னப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இங்கே சமாதானம் ஒரு பக்கத்துல நீதியோட நிற்கு, மறுபக்கத்துல சந்தோஷத்தோட இணைந்திருக்கிறது. இங்க சமாதானம் பண்ணுனா நம்மளுக்கு என்ன வந்து இன்னொன்று அடிஷ்னல் ஆட் ஆகுது, ஒரு அன்பு சந்தோஷம் என்ன ஆகும், ஆட் ஆகும். நீங்களும் ஆண்டவரோடு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 16:20 இருக்கு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க, உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ எல்லாரும் ஒருவரில் ஒருவர் சமாதானம் சொல்லலாமா? ஒருத்தர் பக்கத்துல பார்த்து சமாதானம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நம்ம வந்து இதை நம்ம டெய்லி பழக்கமாக காலையில் எழும்பினோடனே நீங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சமாதானம் தோத்திரம் சொல்ல மாட்டேன், சமாதானம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எதுக்குமா சமாதானம்? ஆமாம், நேற்று எனக்கு உன் மேலே கொஞ்சம் கசப்பு இருந்தது, அதனால இன்னைக்கு சமாதானம். நிறைய நேரம் அப்படி கசப்பு வரும், கோபம் வரும். இல்லை ஏதோ இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுவும் தாய்மார் ரொம்ப யோசிக்கிறது, என் பிள்ளை இப்படி பண்ணலை அப்படி பண்ணலைன்னு. ஆனால் நீங்கள் சமாதானம் சொல்லி பாருங்க.